ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி கரையோரங்களில் மழை பெய்து வந்ததன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து காலைய நிலவரப்படி வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சீனி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பல்லடம் அருகே டிஜிட்டல் கிராப் சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிய உணவு சாப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தொங்குட்டிப்பாளையம் கிராமத்தில் மாணவ மாணவியர்கள் கிராப் சர்வே செயலி மூலம் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை பதிவு செய்யும் பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், வேளாண்மை இணை இயக்குநர் கிருஷ்ணவேணி, தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த மாணவ மாணவிகளுடன் தரையில் அமர்ந்து ஆட்சித்தலைவர் மதிய உணவு சாப்பிட்டார். தொடர்ந்து மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கலந்துரையாடினார். தேசிய தொல்குடியினர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி அரசு பழங்குடியினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி முன்னிலையில் தேசிய தொல்குடியினர் தினம் 2024 முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முள்ளுக்குறிச்சி பழங்குடியினர் நல மாணவர் விடுதியில் மாணவர்களுக்கு வழங்க தயார் செய்யப்பட்டிருந்த மதிய உணவின் தரத்தினை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு மதிய உணவினை பரிமாறினார். ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தினை தமிழக முதலமைச்சர் அரியலூர் மாவட்டம் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட ராஜகோபாலபுரம் அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா முன்னிலையில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன், மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் கலந்து கொண்டு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினர். இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் புவனேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஜி.கே. மணி வலியுறுத்தியுள்ளார். கடலூர் முதுநகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பாமக நிர்வாகி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரும் பெண்ணாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறையை கொண்டு வர வேண்டும் என அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அதனை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக அரசு காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து கிடப்பதால் அதனை உற்பத்தியாகும் இடத்திலிருந்து முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் தமிழகத்தில் நல்ல திட்டங்களை அரசு கொண்டு வந்தால் அதனை ஆதரிப்பதும், மக்கள் எதிர்ப்பு திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சித்து பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளரால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று கொலை குற்றவாளி திருப்பத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் அடுத்த அவைநகர் பகுதியைச் சேர்ந்த சண்முக மகன் ராஜன் கடந்த 2013ஆம் ஆண்டு கொலை செய்த வழக்கில் 2016ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக இவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு மாற்றம் செய்துள்ளனர். இந்நிலையில் கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாருக்கும் ராஜனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஸ்லோ பாய்சன் வைத்து 1 வாரத்திற்குள் உன்னை கொன்று விடுவதாக கூறியதாக ராஜன் பரபரப்பு புகார் அளித்தார். திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு வாய்தாவிற்காக அழைத்து வரும்போது நீதிமன்ற வளாகத்தில் தனக்கு சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக
காரணமாக தன்னை மற்றொரு மத்திய சிறைக்கு மாற்ற வேண்டும், இல்லாவிடில் என்னை கொன்று விடுவார்கள் என கூறி கதறிய சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சிறைச்சாலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்புகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்றும் கைதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் உணவுகள் தரமாக உள்ளதா என்று மாவட்ட ஆட்சியர் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர், அடுத்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்தில் புதிய சிறைச்சாலை கட்டுவதற்கு அரசு சார்பில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தாராபுரம் அருகே தனியார் நிறுவன தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் சின்னக்கம்பாளையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பனியன் நிறுவன தொழிலாளர்கள் பணி முடித்துவிட்டு வேனில் வீடு திரும்பினர். அப்போது தாராபுரம் ஒட்டன்சத்திரம் புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்தபோது கனமழை பெய்து கொண்டிருந்ததால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் 10க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் காயமடைந்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பல்லடத்தில் கண்மூடித்தனமாக சாலையை கடந்த பெண்ணால் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் நிலை தடுமாறி கீழே விழுந்து இருவரும் படுகாயமடையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மாணிக்கபுரம் சாலையில் விதிமுறைகளை பின்பற்றாமல் சாலையை கடந்த பெண் மீது சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் மோதியது. இதில் வாகனத்தை ஓட்டி சென்ற கௌதம் என்ற வாலிபர் மற்றும் சாலையை கடந்த தமிழ்செல்வி ஆகிய இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். தொடர்ந்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அருகே பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 15 சவரன் தங்க சங்கிலி பறித்து சென்ற 2 மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராமுலு என்பவரது மனைவி அனுராதா நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருவரும் வீடு திரும்பிய நிலையில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அனுராதா கழுத்தில் அணிந்திருந்த 15 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இதில் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்த அனுராதா லேசான காயமடைந்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற குடியாத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிந்தபுரம் பகுதியில் ஸ்ரீராமுலு அனுராதா வீட்டின் அருகே 2 மர்ம நபர்கள் நோட்டமிட்டு வழிப்பறியில் ஈடுபட்டார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.